அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு TNPSC கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜிகே கொஸ்டின்ஸ் குரூப் 4 குரூப் 2க்காக தினமும் 30 கேள்விகளாக பார்த்து வரோம். இந்த வீடியோ பதிவு பார்த்தீங்கன்னா 36ல் ஒரு 30 கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கும் மற்றும் ஸ்டடீஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். முதல் கேள்வி பாருங்கள். அரசின் வருமானம் கீழ்கண்டவற்றுள் எதனை சார்ந்து உள்ளது? ஒரு அரசோட வருமானம் பார்த்திங்கன்னா கீழ்கண்டவற்றில் ஆப்ஷனில் நேர்முக வரி மற்றும் மறைமுக வரி, ஆப்ஷன் சி சரியான ஒன்று. அரசின் வருமானம் நேர்முக மற்றும் மறைமுக வரியை சார்ந்துள்ளது. லக்னோ ஒப்பந்தத்தின் போது இந்தியாவில் விரைவில் தன்னாட்சி வேண்டும் என்பதை ஏற்றுக்கொண்டவர்கள் யார்? லக்னோ ஒப்பந்தத்தின் போது இந்தியாவில் விரைவில் தன்னாட்சி வேண்டும் என்பதை ஏற்றுக்கொண்டவர்கள் காங்கிரஸ் மற்றும் முஸ்லிம் லீக். இவர்கள் இருவரும் என்பது சரியான விடை. இந்தியாவின் மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பான சென்னை மாநகராட்சி எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? சென்னை மாநகராட்சி எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? ஆப்ஷனில் 1688ஆம் ஆண்டு. உள்ளாட்சி மன்றங்களுக்கு தேர்தலை நடத்துவது எந்த அமைப்பு? உள்ளாட்சி மன்றங்களுக்கு தேர்தலை நடத்துவது ஆப்ஷனில் பாருங்க, மாநில அரசு தான் உள்ளாட்சி மன்றங்களுக்கு தேர்தலை நடத்துகிறது. தமிழ்நாட்டில் மாநகராட்சிக்கு அடுத்த நிலையில் உள்ள நகராட்சியில் எத்தனைக்கும் அதிகமான மக்கள் தொகை இருக்கும்? அதாவது நகராட்சியின் மக்கள் தொகை எவ்வளவு? அதுதான் கேள்வி. ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 1,00,000 மக்கள் தொகை கொண்ட பகுதி தான் நகராட்சி என்று அழைக்கப்படுகிறது. சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் ஆப்ஷனில் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1908ஆம் ஆண்டு. இந்தியாவின் தன்னாட்சி இயக்கம் தனது பெரும்பான்மையான கொள்கைகளை எந்த நாட்டிலிருந்து பெற்றது? இந்தியாவின் தன்னாட்சி இயக்கம் தனது பெரும்பான்மையான கொள்கைகளை எந்த நாடுன்னு பாருங்க, அயர்லாந்திலிருந்து பெற்றது. கீழ்கண்டவற்றில் வரி என்ற சொல்லின் பொருள் யாது? வரி என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆப்ஷனில் பாருங்க, வரி என்ற சொல்லின் பொருள் மதிப்பீடு என்பது சரியான விடை. தமிழ்நாட்டில் முதலில் உருவாக்கப்பட்ட நகராட்சி எது? தமிழ்நாட்டில் முதலாக உருவாக்கப்பட்ட நகராட்சி வாலாஜாபேட், அதாவது வாலாஜாபேட்டை நகராட்சி ஆகும். தீவிரவாத தன்மை கொண்ட தலைவர்களின் பொது குறிக்கோள்களில் ஒன்றாக இருந்தது கீழ்கண்டவற்றுள் எது? தீவிரவாத தன்மை கொண்ட தலைவர்களின் பொது குறிக்கோள்களில் ஒன்றாக இருந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா சுயராஜ்யம் என்பதுதான் பொது குறிக்கோளாக இருந்தது. 1855இல் சட்டம் உருவாக்கப்பட்டு எந்த தனி மண்டலம் மூலம் சாந்தலர்கள் வசமிருந்த பகுதிகளை ஒழுங்குமுறைப்படுத்தப்பட்டது. 1855இல் சட்டத்தின் மூலம் எந்த ஒரு தனி மண்டலமா சாந்தலர்கள் வசம் இருந்த பகுதிகள் ஒழுங்குமுறைப்படுத்தப்பட்டது? அந்த பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா சாந்தல் பர்கானா என்பது சரியான விடையாகும். வரி விதிப்பு முறை பின்வரும் எந்த கருத்தை மையமாக கொண்டு செயல்படுகிறது? வரி விதிப்பு முறை எந்த கருத்தை மையமாக கொண்டு செயல்படுகிறது? வரி விதிப்பு முறை பார்த்தீங்கன்னா மக்களின் நலன் என்ற கருத்தை தான் மையமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது. கிராம ஊராட்சியின் வருவாய்களில் தவறானது எது? இதில் அப்படி பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் தவறானது குடிநீர் இணைப்புக்கான கட்டணம், நிலவரியிலிருந்து குறிப்பிட்ட பங்கு, கடைகள் மீதான வரி, இதெல்லாம் கிராம ஊராட்சியில் வரும். பொழுதுபோக்கு வரி தவறான ஒன்றாகும். தேசிய ஊராட்சி தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? தேசிய ஊராட்சி தினம் அனுசரிக்கப்படும் நாள் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 24 அன்று அனுசரிக்கப்படுகிறது. வரி முறையை வடிவமைப்பில் முதன்மையானது எது? ஒரு வரி முறையை வடிவமைப்பதில் முதன்மையாக உள்ளது எதுன்னு பார்த்தீங்கன்னா சமத்துவம் என்பது ஆகும். கீழ்கண்டவற்றுள் சரியான இணை எது? ஆப்ஷனில் பாருங்க, பஞ்சாப் லாலா லஜபதி ராய், மகாராஷ்டிரா பாலகங்காதர திலகர், வங்காளம் பிபின் சந்திரபால். இதில் அனைத்து கூற்றுகளுமே சரியான இணையாகும்.
எந்த ஆண்டு தமிழக அரசு பெண்களுக்கு உள்ளாட்சியில் 50% இடஒதுக்கீடு வழங்க சட்ட திருத்தம் செய்துள்ளது? அது எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்ட சட்ட திருத்தம்? ஆப்ஷன்ல பாருங்க, 2016ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட சட்ட திருத்தத்தின்படி தான் பெண்களுக்கு உள்ளாட்சியில் 50% இடஒதுக்கீடு வழங்க வழிவகை செய்துள்ளது. நிலம் கடவுளுக்கு சொந்தமானது என்று அறிவித்த டூடு மியான் மறைந்த ஆண்டு எந்த ஆண்டு? நிலம் கடவுளுக்கு சொந்தமானது என்று அறிவித்த டூடு மியான் இறந்த ஆண்டு ஆப்ஷன்ல 1862ஆம் ஆண்டு. ஒரு நபருக்கு வரி செலுத்த போதுமான பணம் கிடைக்கும் நேரத்தில் வரி வசூலிக்கப்பட்டால் அது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அது எந்த வரி என்று அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா, அவருக்கு பணம் கிடைக்கிறப்ப வரி செலுத்துவார், அது வசதி வரி என்று அழைக்கப்படுகிறது. ஆங்கிலேய ஆட்சிக்கும் நிலப்பிரபுக்களுக்கும் எதிராக துவங்கப்பட்ட கிளர்ச்சி எந்த கிளர்ச்சி? ஆங்கிலேய ஆட்சி நிலப்பிரபுக்களுக்கு எதிராக துவங்கப்பட்ட கிளர்ச்சி ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா வகாபி கிளர்ச்சி என்பது சரியான ஒன்று. மாநகராட்சியின் தலைவர் என்னவென அழைக்கப்படுகிறார்? மாநகராட்சியின் தலைவர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ல மேயர் என்று அழைக்கப்படுகிறார். வங்க பிரிவினை எந்த ஆண்டு நிகழ்ந்தது? வங்க பிரிவினை ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா 1905ஆம் ஆண்டு நிகழ்ந்தது. இந்தியாவில் முதலாக வருமான வரி 1860ஆம் ஆண்டு யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? இந்தியாவில் முதலாக வருமான வரி 1860ஆம் ஆண்டு யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா சர் ஜேம்ஸ் வில்சன் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. வங்காளத்தின் நவாப் படைக்கு தலைமை ஏற்று இருந்தவர் யார்? வங்காளத்தின் நவாப் படைக்கு தலைமை ஏற்று இருந்தவர் ஆப்ஷன்ல மீர் ஜாஃபர் ஆவார். எத்தனை முக்கிய ஜிஎஸ்டி வரி விகிதங்கள் உள்ளன? ஜிஎஸ்டி வரி விகிதங்கள் தெரிஞ்சதுதான், 4 வரி விகிதங்கள் உள்ளன. பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு எந்த ஆண்டு? பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு ஆப்ஷன்ல 1757ஆம் ஆண்டு. இந்திய தேசிய காங்கிரசின் முதல் தலைவராக இருந்தவர் யார்? இந்திய தேசிய காங்கிரசின் முதல் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உமேஷ் சந்திர பானர்ஜி என்பவர் தான் முதல் தலைவராக இருந்தார். கருப்பு பணம் தோன்றுவதற்கு மிக முக்கியமான பங்கு வகிப்பது எந்த துறை? கருப்பு பணம் தோன்றுவதற்கு மிக முக்கியமான பங்கு வகிப்பது ஆப்ஷன்ல தொழில்துறையாகும். வட்டிக்கு பணம் வாங்குபவருக்கு எதிரான கலவரங்கள் எந்த இடத்தில் வெடித்தது? ஆப்ஷன்ல பாருங்க, வட்டிக்கு பணம் வாங்குவோருக்கு எதிரான கலவரங்கள் எந்த இடத்தில் வெடித்ததுன்னா பூனாவில் வெடித்தது. இண்டிகோ கிளர்ச்சி எந்த மாநிலத்தில் துவங்கியது? இண்டிகோ கிளர்ச்சி எந்த மாநிலத்தில் துவங்கியது? ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா வங்காளத்தில் துவங்கியது என்பது சரியான விடை. ஃப்ரெண்ட்ஸ், இன்று ஒரு 30 கேள்விகள் பார்த்தோம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கும் மற்றும் ஸ்டடீஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.